கைஸ் 2 டேஸ் முன்னாடி சாத்தான்குளம் கேஸில் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த தீர்ப்பில் வந்து நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வந்துச்சா இல்லையான்னு தெரில. பட் எனக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது. ஸோ நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு கீழே நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, யூடியூப்லையும் அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் சில பேர். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். மரண தண்டனை தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நிறைய பேர் பேசுகிறாங்க. அப்புறம் நீதி கிடச்சிச்சு அப்படின்றாங்க, ஜஸ்டிஸ் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் வந்து அவங்க சாக போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றே ஒன்று தான், ஏன் உங்களுக்கு அந்த டவுட்லாம் வரலையான்னு எனக்கு தெரியல. கீழே ஒன்று கொடுக்குறான் பாருங்கள். மரண தண்டனை கொடுத்துட்டு கீழே வந்து அவங்க அக்யூஸ்டு பேர், அப்புறம் 21 ஆண்டுகள் சிறை, அப்புறம் அபராதம், இந்த மாதிரி எல்லாருக்குமே 9 பேருக்குமே கொடுத்துருக்காங்க. சாக போகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க, மரண தண்டனை அப்படின்னு சொல்கிறீங்க, அப்புறம் எதுக்கு சிறைன்னு 21 வருஷம் சிறைன்னு போட்டிருக்காங்க அப்படின்னு கொஞ்சமாவது யோசிச்சிங்களா? ஏன்னா நான் யோசித்தேன். அதுக்கான விடை வந்து நான் தேடி நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன், நிறைய வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் ஸோ இப்போ மரண தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னா எடுத்தோடனே வந்து தூக்கில் போகிறது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம சட்டத்தை பொறுத்த வரைக்கும் யார் உயிரையும் எடுக்கக்கூடாது அப்படின்றது உள்ள இதுவாக இருப்பாங்க. இப்போ மரண தண்டனை தூக்கு தண்டனை அப்படின்னு சொன்னோன்னே என்ன ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா, தூக்கு தண்டனை அப்படின்னு அறிவிக்கிறாங்க அப்படின்னா கரெக்ட் அதுக்கான டேட்டு, டைமிங், எப்போ தூக்கில் போட போகிறாங்க, அது எல்லாமே சேர்த்து தான் அறிவிப்பாங்க. ஆனால் இவங்க அதெல்லாம் சொல்லவே இல்லை, வெறும் மரண தண்டனை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அவங்க வந்து அவங்க ஆயுஸ் முடிகிற வரைக்குமே ஜெயிலில் தான் இருப்பாங்க. இப்போ 21 ஆண்டு சிறை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 21 வருஷமும் சிறையில் தான் இருப்பாங்க. அவங்க மேல் அப்பீலுக்கு போக முடியும். ஸோ போக போக அந்த கேஸ் என்ன ஆகுமோ, அப்போ என்ன தீர்ப்பு வருதோ அதுக்கு அப்படி தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தூக்கு தண்டனை போகுமா இல்லை இவங்க ஜெயிலே தான் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த ஜட்ஜோட பையனை வந்து உடைச்சிட்டாரு அப்படின்னு சொன்னாங்களா, அது வந்து இப்போ தீர்ப்பு வந்து அவர் சொன்னது யாருமே நினச்சாலும் அதை மாற்ற முடியாது அப்படின்றாங்க. அப்படி மாற்ற முடியாது அப்படின்னா அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கலாம்ல, தூக்கில் போடலாம்ல, எதுக்காக டிலே பண்ணுறாங்க அப்படின்னு தான் என்னோட கேள்வியாக இருக்குது. அட்வொகேட் சொன்னது வந்து இப்போ வந்து அவங்களுக்கு தூக்கு தண்டனையோ மரண தண்டனையோ எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு நிறைய வருஷங்கள் ஆகும் அப்படின்னாரு. ஸோ எனக்கும் அதுதான் தோணுச்சு, இவங்க வந்து இப்போ வந்து இதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது நீதி கிடைச்சிச்சு அப்படின்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீதி கிடைக்கல, ஜஸ்டிஸும் கிடைக்கல, ஜெயிலில் தான் இருக்க போகிறாங்க. அது ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய தண்டனை கிடையாது, அவங்க ஜெயிலில் தானே இருக்க போகிறாங்க. எப்போ 6 வருஷம் இருந்த மாதிரி இங்கே இருக்க போகிறாங்க, அவ்வளோதான். மேல்முறையீடு போனாங்க அப்படின்னா ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். இது சில பேர் என்ன சொல்கிறாங்க, எலெக்ஷன் வரப்போகுதுன்றதுக்காக கூட இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேபி இருக்கலாம், அதுக்காக கூட. ஸோ எனக்கு தெரிஞ்சது வந்து மக்களை வந்து ஒரு கண் தொடப்புக்கான ஒரு தீர்வு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே.